விஜய் அவர்களால ஒரு மாற்றமே பெருசா ஏற்படல. இதுதான் மாற்றமா? யார் யார் சொன்னாங்க? விஜய் அவர்களால ஒரு மாற்றமே பெருசா ஏற்படல. இதுதான் மாற்றமா? யார் யார் சொன்னாங்க? மக்கள் சொல்றாங்க அப்படின்னு திமுக சொல்லுது. நீ சும்மா விடுங்க. மக்கள்ல ஒண்ணுமே சொல்லல. அவனு எங்க 1,85,04,043 ஓட்டு கொடுத்திருக்காங்களே, அவனை பைத்தியக்காரனா இல்ல பால முட்டாளா நான் முட்டாளா? ஏமாந்துட்டாங்க மக்கள், சோசியல் மீடியாவை பார்த்து ஏமாந்துட்டாங்க அப்படின்னு திமுக சொல்லுது. அதே சோசியல் மீடியாவில் வச்சுதான் 2021 இவங்க வந்தாங்க. அப்ப யார் ஏமாந்தாங்க? எடப்பாடி ஏமாந்தாரா? எங்க ஏமாத்தது ரெண்டு சைடு இருக்குல்ல. ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா அதர் சைடு. இப்ப தாவேக்காவும் ஏமாத்தி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சோசியல் மீடியா மூலமா? திமுக ஏமாந்ததுன்னு சொல்றேன். தாவேக்கா ஏமாத்தல. தாவேக்கா தான் ஓப்பனா சொல்றாரு எனக்கு எதிரி திமுக உண்மை என்ன ஓடும். அதை கேட்டுதான் சோசியல் மீடியால போட்டாங்க. எங்க பாலா நீ எங்கிட்ட நீங்க கட்டா டக்கர் அடிக்கீங்களே, உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். விஜய் சொன்னதுனால தானே சோசியல் மீடியால வந்தது. அதுதானே பாப்புலர் ஆச்சு, அதுதானே வைரல் ஆச்சு. ஸோ ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டும் பொதுமக்கள் ஒரு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மீது இருந்த எதிர்ப்பை வெளிச்சத்துடன் காண்பித்தார்கள். நாங்க உங்க டால்ஸ்டாயோட நான் எத்தனையோ வீடியோல பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஐ செட் கலர் கண்ணாடி தான் நான் முதல்ல சொன்னேன். கூட்டணி அரசாங்கம் வரும் 1967 நான் பார்க்கறதுனால நான் சொல்றேன். இன்னொன்னு சொல்றேன், நீங்க உசுப்பி விட்டு என்ன டென்ஷன் ஆக்கி விட்டீங்க, பிளட் பிரஷர் கொடுத்தீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் பாலா, இன்னும் 15 நாளைக்கு எவனாலே அசைக்க முடியாதுங்க அவனை விஜய்.